ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மீனை கோத்துக்கிட்டு தான் போகிறேன். போய் மீன் பிடிக்கிறோம். இந்த இடத்துல தான் போடுறேன், ஊஞ்சி ஊத்துக்குள்ளே தான் போடுறேன். அப்போ தான் பெரிய மீன் மேய்ஞ்சால் பிடிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மீனை போட்டு தான் தூண்டி போல வந்திருக்கோம். இதை பாருங்க, தக்கையை பாருங்கள். ரொம்ப நாளையாக நானே நின்றுட்டு இருக்கேன், இன்னும் மாட்டவே மாட்டேங்குது. அதான் இறைய போட்டுட்டு ரொம்ப நாளையாக நிற்கிறோம். என்ன தான் மாட்டுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தக்கையை ஆட்டி விட்றேன். இப்போ தான் இறை அந்த உயிர் மீன் மாதிரி காமிக்கணும். கொஞ்சம் இறை செத்து போச்சு. ஆட்டி விட்டானாலும் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஏன்னா மீன் உடனே மாட்டிடாதில்ல. பாருங்க, இப்போ தான் லைட்டாக கொத்துது. மீன் இறந்து போச்சாட்டுக்கு, அதான் கொத்த மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தக்கையை பாருங்கள், தக்கையை பாருங்கள். நல்லா இழுக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்கள், எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்கள். ஆகா, சரியான மீனுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தூண்டி வளையுதுங்க நல்லா. இங்கே பாருங்கள், வாழைங்க, அதான் வேகமாக எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு வாழை மாட்டியிருக்கு. இந்த மீன் கொண்டு வாயில் கையை வச்சிட முடியாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பல்ல பாருங்க அதுக்கு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கரையில் போய் வச்சிட்றா, பிச்சுட்டு விழுந்துட போகுது. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்.